பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 55 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பெருஞ்சத்தம் எங்கிருந்து உண்டானது? விடை: தேவாலயத்திலிருந்து பெருஞ்சத்தம் உண்டானது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. தேவாலயத்திலிருந்து உண்டான பெருஞ்சத்தம் எவைகளை பூமியின் மேல் ஊற்றச் சொன்னது? விடை: தேவனுடைய கோப கலசங்களை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றும்படி பெருஞ்சத்தம் யாரிடம் சொன்னது? விடை: 7 தூதரிடம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. தேவனுடைய கோப கலசங்களை டேஸ் மேல் ஊற்றுங்கள் என்று பெருஞ்சத்தம் 7 தூதரிடம் சொல்லியது? விடை: பூமியின் மேல் ஊற்றுங்கள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றிய போது உண்டானது என்ன? விடை: மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கும் பொல்லாத கொடிய புண் உண்டானது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்கே ஊற்றினான்? விடை: சமுத்திரத்திலே. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. செத்தவனுடைய இரத்தம் போலானது எது? விடை: சமுத்திரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. சமுத்திரம் எப்போது செத்தவனுடைய இரத்தம் போலானது? விடை: இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றின போது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றிய போது எவைகள் மாண்டு போயின? விடை: சமுத்திரத்திலுள்ள பிராணிகள் யாவும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்கே ஊற்றினான்? விடை: ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஆறுகள் மற்றும் நீரூற்றுகள் எப்போது இரத்தமாயின?
விடை மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அவைகளின் மேல் ஊற்றும்போது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர் என்று கூறியது யார்? விடை தண்ணீர்களின் தூதன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. மனுஷர்கள் எவர்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள்? விடை பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. எவைகள் சத்தியமும் நீதியுமானவைகள்? விடை தேவனுடைய நியாய தீர்ப்புகள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று ஒருவன் எங்கிருந்து கூறினான்? விடை பலிபீடத்திலிருந்து. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. டேஸ் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று பலிபீடத்திலிருந்து வேறொருவன் சொன்னான். விடை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றியது யார்? விடை 4ஆம் தூதன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. சூரியனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? விடை தீயினால் மனுஷரை தகிக்கும் அதிகாரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. மனுஷர்கள் எதினாலே தகிக்கப்பட்டனர்? விடை மிகுந்த உஷ்ணத்தினாலே. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. மனுஷர்கள் எதை தூஷித்தார்கள்? விடை தேவனுடைய நாமத்தை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. எந்த வாதையின் போது மனுஷர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள்? விடை சூரியனாலே மிகுந்த உஷ்ணத்தினால் தகிக்கப்படும் போது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. மனுஷர்கள் தேவனை டேஸ் படுத்த மனந்திரும்பவில்லை? விடை மகிமைப்படுத்த. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்கே ஊற்றினான்? விடை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கேள்வி எண் 24. எது இருளடைந்தது? விடை மிருகத்தினுடைய ராஜ்யம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. மனுஷர்கள் வருத்தத்தினாலே எதை கடித்து கொண்டனர்? விடை தங்கள் நாவுகளை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி எங்களை வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும். இன்னும் வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. மனுஷர்கள் டேஸ் விட்டு மனந்திரும்பவில்லை? விடை தங்கள் கிரியைகளை விட்டு. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 27. மனுஷர்கள் தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் யாரை தூஷித்தனர்? விடை பரலோகத்தின் தேவனை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. பெரிய நதி எது? விடை ஐபிராத். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எங்கே ஊற்றினான்? விடை ஐபிராத் நதி என்னும் பெரிய நதியின் மேல். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 30. எது வற்றி போயிற்று? விடை ஐபிராத் நதியின் தண்ணீர். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. யாருக்கு வழி ஆயத்தமாகும்படி ஐபிராத் நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று? விடை சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. தவளைகளுக்கு ஒப்பாயிருந்தது எது? விடை 3 அசுத்த ஆவிகள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 33. தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? விடை வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 34. 3 அசுத்த ஆவிகள் அற்புதங்களை செய்கிற டேஸ் ஆவிகள்? விடை பிசாசுகளின் ஆவிகள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கேள்வி எண் 35. எந்த நாளில் யுத்தம் நடக்கும்? விடை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 36. 3 அசுத்த ஆவிகள் தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு எவர்களை கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது? விடை பூலோகமெங்குமுள்ள ராஜாக்களை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 37. கர்த்தர் யாரை போல வருவார்? விடை திருடனை போல. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 38. எதை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்? விடை தன் வஸ்திரங்களை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. டேஸ் காணப்படத்தக்கதாக டேஸ் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். விடை தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40. அர்மகெதோன் என்பது டேஸ் பாஷை? விடை எபிரேயு பாஷை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 41. பூலோகமெங்குமுள்ள ராஜாக்களை பிசாசு எங்கே கூட்டி சேர்த்தான்? விடை அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்தில். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 42. தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றியது யார்? விடை 7ஆம் தூதன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 43. ஆயிற்று என்கிற பெருஞ்சத்தம் எங்கிருந்து பிறந்தது? விடை பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 44. ஆயிற்று என்கிற பெருஞ்சத்தம் எப்போது பிறந்தது? விடை 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினவுடன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 45. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றிய போது எவைகள் உண்டாயின? விடை சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 46. எது மிகவும் அதிர்ந்தது? விடை பூமி. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 47. 3 பங்காக பிரிக்கப்பட்டது எது? விடை மகாநகரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 48. டேஸ் பட்டணங்கள் விழுந்தன?
விடை புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 49. மகா பாபிலோனுக்கு எதை கொடுக்கும்படி நினைப்பூட்டப்பட்டது? விடை தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 50. எவை யாவும் அகன்று போயின? விடை தீவுகள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 51. டேஸ் காணப்படாமற் போயின? விடை பர்வதங்கள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 52. வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது எது? விடை தாளந்து நிறையான பெரிய கல்மலை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 53. எதினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள்? விடை கல்மலையினால். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 54. எந்த வாதை மகா கொடிதாயிருந்தது? விடை கல்மலையினால் உண்டான வாதை. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 55. தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை எது? விடை மதுவுள்ள பாத்திரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.